உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. கேளுங்க. ஆள் தெரியல போட்டு. சரி, ஓகே. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்கிப் பட்டன் இருந்துச்சுன்னா அது என்னத்துக்கா இருக்கும்? என்ன விஷயமா இருக்கும்? நம்ம வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிப் பண்ணி இருந்தா ஓகே. நம்மளோட பிறப்பே வேண்டாம். ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு அழகா இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? வாழ்றது வெளியில இருக்கிறது மட்டும்தான் அப்படி. ஆனா உள்ள நிறைய நிறைய மன உளைச்சல் இருக்கேன் நான். வெளி தோற்றம் தாங்க அப்படி, ஃபுல்லா மனவேதனை தான் அப்படிங்கிறீங்க. அப்படிதான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்குங்களா? சரி, எல்லாமே மாறும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஸ்கிப் பண்ணலாம்னா என்ன பண்ணுவீங்க? பர்டிகுலர் விஷயம் அப்படின்னா அது எது எனக்கு தோணல. அதுதான் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொல்லிட்டு அப்படி எதுவும் தோணலைங்க. நான் பிறக்காமலே இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறீங்க. இத்தனை கஷ்டத்தை யாருக்கு அனுபவிக்கிறது? அதுதானே. சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதேதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2023ல இருந்து 26க்கு டைரக்டா வந்துடணும். ஏன் அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்தை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேவையில்லாத நிறைய பிரச்சனை, லவ்வாலதான் பிரச்சனை. அந்த 2 இயரை மட்டும் எப்படியாவது பண்ணிருக்கோம். லவ் தாங்க பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? சரி, நீங்க ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாத்துட்டேன்ப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். வந்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த லவ்னால நீங்க ஒரு கஷ்டப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதனால நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் பண்ணாதீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, அப்படி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களோட விஷயம். லவ் பண்றது பண்ணாம இருக்கிறது. என்னோட லைஃப்ல தப்பா சூஸ் பண்ணிட்டேன். மத்தவங்க கரெக்டா சூஸ் பண்ணா சூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் லைஃப் அப்படிங்கிறீங்க.